அம்மு 10 கவுண்ட் பண்ற வரைக்கும் நான் யாழினியோட கண்ணை திறக்க மாட்டேன். அதுக்குள்ள நீ போய் ஒளிஞ்சுக்கோ, ஓகேவா? ஓகே. 1 2 3. அம்மு 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 நீ எப்ப வந்த? சாரதா பாட்டி தான் காலையில எங்க வீட்டுக்கு வந்து என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. காலையில அம்மு தான் ஃபோன் பண்ணி என்ன ஸ்கூலுக்கு விட மாட்டேங்கிறாங்க, உங்களை பார்க்கவும் விட மாட்டேங்கிறாங்க, என்னை எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்கன்னு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதா. அதான் நானும் அம்மாவும் போய் அவ அப்பா கிட்ட பேசி இங்க கூட்டிட்டு வந்தோம். என்ன ஆச்சுடா? ஏன் ஒரு மாதிரி பாக்குற? உங்ககிட்ட பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியலையே. ஏன்டா ஏன் இப்படி கேக்குற? நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ கூட என் அப்பா என்கிட்ட உங்களை பேச விடாம வீட்டுக்குள்ள போக சொன்னார்ல மிஸ். அதான் நான் உங்ககிட்ட இப்ப பேசுறது தெரிஞ்சா அவர் என்ன திட்டுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் உங்க அப்பா ஒன்னும் திட்ட மாட்டாருடா. நீ ஸ்கூலுக்கு வராத இத்தனை நாளும் உன்னை பார்க்காம நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் மிஸ். எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா அப்பா திட்டுவாருன்னு பயந்துதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாம சாரதா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அதெல்லாம் அப்பா ஒன்னும் திட்ட மாட்டாங்கடா. நீயா எதுவும் நினைச்சு பயப்படாத என்ன? இல்ல, அப்பா நான் உங்ககிட்ட பேசுறது தெரிஞ்சா அவர் கோவப்படுவாரு. கங்கா ஆண்டி, அம்மா என் அப்பாக்கு ஃபோன் பண்ணி என்னை கூட்டிட்டு போக சொல்றீங்களா? ஏண்டா இவ்வளவு நேரம் இங்க நல்லா தானே விளையாடிட்டு இருந்த? இல்ல, நான் வீட்டுக்கு போறேன். எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மு வாங்க விஜய், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, குழந்தைய கூட்டிட்டு போகதான் வந்தேன். குழந்தைய எப்படா இங்கிருந்து கிளம்புவோன்ற அவசரத்துல தான் இருந்தாங்கிறது எனக்கே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. நம்ம கிளம்பலாமா அம்மு? கிளம்பலாம்ப்பா. அம்மு, நைட்டு நீ எங்க வீட்லயே தங்குனேனா நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம்ல? இல்லையா அண்ணி, எங்க அப்பா வந்துட்டாங்கல்ல, நான் எங்க அப்பா கூடவே போறேன். வரேங்க, வரேன் மிஸ். என்னக்கா இது? அம்மு கொஞ்சம் கூட காவேரி கிட்ட பிடி கொடுக்காம பேசுறா. இதை இப்படியே விட்டா விஜய் மாமா கிட்ட இருந்து காவேரி விலகின மாதிரி காவேரி கிட்ட இருந்து அம்மு விலகிடுவா போலயே. அப்படியெல்லாம் நடக்காது யமுனா. அவ ஏதோ அவங்க அப்பா மேல இருக்கிற பயத்தினால அப்படி பேசுறா. மத்தபடி காவேரி மேல அவளுக்கு இருக்கிற பாசம் அப்படியேதான் இருக்கு. அதெல்லாம் போக போக சரியாயிடும், பாத்துக்கலாம்.
வாங்க. மாமியாரையும் மருமகனையும் இவ்ளோ நேரம் ஆளே காணோம். எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? அது போன வாரம் நம்ம கங்கையம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்துச்சுல்ல, அன்னைக்கு அங்க போக முடியல. அதான் இன்னைக்கு போய் அங்க நானும் மாப்பிளையும் சாமி கும்பிட்டுட்டு வரோம். ஆஹா, அத்தை என்ன புது கதை சொல்றாங்க? அ, அ, வழக்கமா கோயிலுக்கு போறதா இருந்தா நீ தனியா தானே போவ. இன்னைக்கு எதுக்கு மாப்பிளைய கூட்டிட்டு போனேன்னு நீங்க கேக்கலாம். அ, அ, அத்தை அப்படி ஒண்ணும் யாரும் கேட்கலையா அத்தை? அவங்க கேட்கலனாலும் நாம நடந்த விஷயத்த தெளிவா சொல்லலாம் மாப்பிள. சொல்லுங்க சொல்லுங்க. நான் கோயிலுக்கு தனியா போய்க்கிறேன்னு தான் சொன்னேன். மாப்பிளதான் நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன், நானும் உங்க கூட வரேன், நானும் அந்த கோயில்ல சாமி கும்பிடணும்னு சொன்னாரு. இல்ல ஆமா மாப்பிள? ஆமா அத்தை, ஆமா. நம்ம மனசுல உள்ள தீராத பாரத்தை எல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட தானே இறக்கி வைக்க முடியும். இப்போ எதுக்கு நீ இப்படி குத்தி காட்டி பேசிட்டு இருக்க? நான் எங்கடி குத்தி காமிச்சேன்? என் நிலைமைய சொல்லி புலம்புனேன். இந்த வீட்ல வாய் விட்டு புலம்புறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன? மா விடுமா, வந்ததும் ஆரம்பிக்காத. ஏய், முதல்ல ஆரம்பிச்சது நானா அவளாடி? மா சரி, அதான் அவ அமைதியாயிட்டால, நீ ரூமுக்கு போ. ஆ, ஆமா, அம்மா எங்கடி? அவளை இப்பதான் உங்க அப்பா வந்து கூட்டிட்டு போனாரு. ஒரு நாள் தான் என் குழந்தை உங்க கூட இருக்கும்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே கூட்டிட்டு போயிட்டாரா? இந்த ஒரு நாள் நம்பி அவர் குழந்தைய விட்டதே பெருசுமா. அதுவும் சரிதான்டி. நீங்க உட்காருங்க மாப்பிள, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். காவேரி, ஐயோ, என்னவன் டைரக்டா வீட்டுக்கே வந்துட்டான். ஒருவேளை அத்தை அவங்க வீட்டுக்கு வந்து பேசுனதை காவேரி கிட்ட சொல்லிடுவானோ? உள்ள வாங்க, உட்காருங்க. பரவாயில்லைங்க. ஒரு தடவை உங்களை நம்பி எங்க அப்பா அம்மாவோட இங்க வந்து உட்காந்து சம்பந்தம் பேசி ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல நான் ஏமாற தயாரா இல்லைங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. உங்களை நம்பி நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றேன். ஒரு பொண்ணை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிக்காம, அவ எப்படிப்பட்டவன் தெரியாம, ஒரே ஒரு நாள் அவளை மீட் பண்ணி பேசுறத வச்சு அவ நமக்கு சரியானவளா இருப்பா அப்படின்னு நம்பி அவளை கல்யாணம் பண்ண சம்மதிச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இன்னைக்கு தாங்க புரியுது. இது வரைக்கும் நான் உங்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதுங்க. இதுக்கு மேலேயும் உங்களை நம்ப தயாரா இல்லைங்க. அதனால நம்ம கல்யாண பேச்ச இதோட முடிச்சுக்கலாம். என்னது, கல்யாணத்தை நிறுத்துறதா? என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணை பத்தின விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாங்க. உங்க உண்மையான குணம் என்ன, நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவங்க சொல்லிதான் தெரியுது எனக்கு இப்ப. அதை கேட்டதும் எங்க அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் யாருக்குமே இந்த சம்மந்தம் சரிபட்டு வரும்னு தோணலங்க. அதாங்க இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படி யார் வந்து என் பொண்ணை பத்தி உங்ககிட்ட பேசினாங்க? நேத்து வந்து சம்பந்தம் பேசி கல்யாண தேதியெல்லாம் குறிச்சிட்டு போனீங்க. இப்படி ஒரே நாள்ல நீங்க மனசு மாறி கல்யாணம் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன சொன்னாங்க? உங்க பொண்ணோட சுயரூபம் என்னன்றத சொன்னாங்க. நல்ல வேளை அவங்களாலதான் என் லைஃபே தப்பிச்சிருக்கு. இதுக்கு மேல நம்ம பாத்துக்கவோ பேசிக்கவோ
வேண்டாங்க, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இது உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். நம்ம கல்யாண பேசலாம் இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. குட் பை. கார்த்திக், தம்பி கார்த்திக், தம்பி என்ன காவேரி, இந்த தம்பி இப்படி சொல்லிட்டு போகுது? உன்னை பத்தி நம்ம ஊர்ல இருக்கிற யார்கிட்டயாவது விசாரிச்சிருந்தா கூட நீ வாயாடி அது இதுன்னு உன்னை பத்தி ஏதாவது சொல்லிருப்பாங்க. இந்த ஊர்ல அப்படி யாரு உன்னை பத்தி தப்பா சொல்லிருப்பாங்க? வேற யாரு? எல்லாம் அந்த விஜய் சார் குடும்பத்துல உள்ளவங்களாதான் இருப்பாங்க. காவேரி, அவங்க ஏன் உன்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்ல போறாங்க? அவங்க சம்பந்தம் பேச வந்தப்போ நான் ஒத்துக்கல. அதான் என்ன பத்தி ஏதேதோ சொல்லி இந்த சம்பந்தத்தை கெடுத்திருக்காங்க. எல்லாம் அந்த அம்மாவோட அப்பா இருக்காரே, அவரோட வேலையாதான் இருக்கும். இதுக்கெல்லாம் அவரை பார்த்து 4 கேள்வி கேட்டு வந்தாதான் என் மனசு ஆறும். ஏய் காவேரி, எங்கடி போற? ஏய், காவேரி அம்மா, அக்கா விஜய் மாமா வீட்டுக்கு போய் எதுவும் பிரச்சனை பண்ணிட போறாமா? ஆமாமா. நீ ஒரு தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணியாச்சும் பாரேம்மா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாதுடி. அவளை மாப்பிள்ள சமாளிச்சு தெய்வமே, ஐயோ, என்ன மாப்பிள்ள? ஐயோ, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? எங்க என்ன பண்றீங்க நீங்க? மாப்பிள்ள, ஐயோ, எங்க என்ன பண்றீங்க? காலை விழுந்துகிட்டு. என்ன? இத்தனை நாளா உங்க திறமை என்னன்றத நான் தெரியாமலே போயிட்டாத்த. இன்னைக்குதான் அத முழுசா என் கண்கூடா பார்த்தேன். நான் உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாத்த. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அத்த. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல மாப்பிள்ள. அத்த, சாவித்ரி, சரோஜா தேவி, ராதா, அம்பிகா, ராதிகான்னு எல்லாருமே மிஞ்சிட்டீங்க அத்த. என்ன மாப்பிள்ள? என்னதா ஆக்டிங் அத்த. ஆக்டிங்கா? காவேரிய பத்தி அந்த மாப்பிள்ள வீட்ல தப்பா சொன்னது யாரா இருக்கும்னு உங்க அம்மா கேட்டாங்களே, ஆமா. அது வேற யாரும் இல்ல, உங்க அம்மா தான். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா நர்மதா, இன்னைக்கு நானும் அத்தையும் அந்த பையன் வீட்ல போய் பேசணும். குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு இப்படி தொட்டிலையும் ஆட்டி விட்டுருக்கியேம்மா. அப்ப இவ்ளோ வேலையும் நீதான் பண்ணிருக்கல? மாமா, நீங்க சொன்ன மாதிரியே ஆக்டிங்ல எங்க அம்மா சினிமா ஹீரோயினியே மிஞ்சிட்டாங்க. அவங்க நடிப்பை நாங்களே நம்பிட்டோம் பாருங்களேன். ஏய், நான்லாம் மிரண்டே போயிட்டேன் நர்மதா. எதுவுமே தெரியாத மாதிரி காவேரி முன்னாடி அத்தை பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அத்தை, ஆளுதான். நீங்க வேற லெவல் அத்தை. நீங்க வேற ஏன் மாப்பிள்ள? நம்ம பேச்ச கேட்காம விடாப்பிடியா அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு காவேரி அடம் பிடிச்சா. நாமளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவ கேக்கலங்கிறப்போ எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல மாப்பிள்ள. விஜய் மாமா தான் அவளை பத்தி மாப்பிள்ள வீட்ல தப்பா சொல்லிருப்பாருன்னு அக்கா கோவமா அவரை பார்க்க கிளம்பி போயிருக்கா. இப்ப நீதான் இந்த வேலையெல்லாம் பண்ணனு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையி, அவ்வளவுதான். எனக்கு மட்டும் என்ன அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசணும்னு ஆசையா? நான் பெத்த பொண்ண பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, எனக்கு வேற வழி தெரியலையே. நான் அப்படி பேசினதாலதான் இப்ப அந்த பையன் வந்து இந்த சம்மந்தம் சரி வராதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிங்க. கரெக்ட் தான் அத்தை. இந்த விஷயத்துல நம்ம சொல்லி கேட்காத காவேரி அந்த பையன் வந்து சொல்றப்போ அதை கேட்டுதானே ஆகணும். இனியாவது நம்ம பேச்ச கேட்கறாளான்னு பாக்கலாம்.
ஆமா, எங்க நம்ம பேச்ச கேட்க போறா? இப்ப கூட இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் அவரை பார்க்க கோவமா கிளம்பி போயிருக்கா. ஹம், அங்க போய் என்ன ஆக போதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாது கங்கா. முன்னாடி மாதிரி அவங்க 2 பேரும் இப்ப அடிக்கடி ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறது இல்ல. சரி, இந்த ஒரு விஷயத்துக்காவது காவேரி போய் அவரை பாக்குறதா இருந்தா பாக்கட்டும்னு தான் நானும் ஒன்னும் சொல்லாம இருந்துட்டேன். அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு மாப்பிள்ளைக்கு தெரியும். அவர் பாத்துக்குவாரு. நீங்க யாரும் அத பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. இவ எதுக்கு நம்மள கூப்பிடுறா? ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே வரீங்களா? வெளில வரணுமா? ஆமா, நான் உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். சீக்கிரமா வாங்க. வாங்க. இப்போ திருப்தியா உங்களுக்கு? நீங்க நினைச்சது நடந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே உங்களுக்கு? உங்க விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கலன்னு, நான் ஆசைப்படுற விஷயமும் நடக்க கூடாதுன்னு அதை கெடுத்து விட்டுருக்கீங்க பாருங்க. ரொம்ப நல்ல எண்ணங்க உங்களுக்கு. ஹலோ, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சா?